எல்லாருக்கும் வணக்கம். ஆ இந்த வீடியோ பார்த்தப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அ அ சபரிமலை ஐயப்பன் கோயில் மாலை போட்டு அப்பா கோயிலுக்கு போற வீடியோ. அதுதான். அ இதில வந்து நான் வந்து எப்படின்னா, சபரிமலைக்கு போறதுக்கு என்னென்ன பண்ணணும்? அங்க போய் என்னென்ன எப்படி சாமி கும்பிடணும்? அந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து இதில வந்து சொல்லல. ஆனா ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். அப்பா வந்து கிட்டத்தட்ட வந்து 10 வருஷத்துக்கு மேல வந்து சபரிமலை வந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு வந்து இப்போ 60க்கு ப்ளஸ் ஏஜு. அ ஸோ வந்து ஆனா வந்து எல்லா வருஷமும் வந்துட்டு இவங்க கூட தான் அப்படிங்கிற மாரி ஒரு ரெகுலரா வந்து எல்லா வருஷமும் கன்டினியூஸா அப்படி யார் கூடயும் போல. அந்த டைம் போறப்போ வந்து யாரு தெரிஞ்சவங்க போறாங்களோ அவங்க கூட போவாரு. ஒருத்தர் கூட மட்டும் கொஞ்சம் ஒரு 3 வருஷம், 4 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அந்த அண்ணனால வந்து இந்த வருஷம் வந்துட்டு போக முடியல. அதனால வந்து வேற ஒருத்தவங்க மூலியமா வந்துட்டு அவங்க கூட போற மாரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. ஸோ கோயிலுக்கு அந்த மாரி போயிட்டாரு. 60 பிளஸ் ஏஜ் ஆனாலே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு 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 பதட்டம் எப்பவுமே இருக்கும் இல்லையா? அந்த வயசுக்கான ஒரு பதட்டம் இருக்கும். யார் கூடயாவது தொணை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது இருக்கும். எங்கேயாவது போறப்போ வந்துட்டு ஒரு தனியா இதாயிருமோ அப்படிங்கிற மாரி, தனியா போயிருவோமோ அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். யாராவது துணைக்கு இருந்தாங்கன்னா, நம்ம ஹெல்ப் அப்படிங்கிற மாரி இருக்கும். இல்லன்னா நம்மளுக்கே வந்து ஒரு ஃபீல் ஆகும்ல. நம்ம வயசுலயே நம்மளுக்கு ஃபீல் ஆகும்போது, அவங்களுக்கு ஃபீல் ஆகும்ல. எங்கேயாவது ஒரு தனி காட்டுக்குள்ள விட்டுட்டு போன மாரி, அந்த மாரி தானே இருக்கும். ஆ அந்த மாரி தான் வந்து அப்பா வந்து அவங்க கூட வந்து போயிட்டாங்க சபரிமலைக்கு. போன இடத்துல என்னாச்சுன்னா வந்துட்டு, இவர் மட்டும் தான் வந்துட்டு அந்த 60 ப்ளஸ்க்கு மேல ஏஜ் இருந்த மாதிரி. அ மத்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஏஜ் வந்து கொஞ்சம் அதிகம். அவங்கெல்லாம் வந்து சீக்கிரமே வந்துட்டு நடந்து போயிட்டாங்க. அப்பா எப்பவுமே பெருவழில தான் நடந்து சாமி கும்பிடுவாங்க, போவாங்க மலைக்கு. அ அவங்கெல்லாம் சீக்கிரமே போயிட்டாங்க. அப்பாவோட டிக்கெட்டையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அ அப்பானால வந்து வேகமா நடக்க முடியல. ஸோ மெதுவா நடந்து போயிட்டுருந்தாரு. ஒரு இடத்துல போனா வந்து அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. கால் பண்ணாலும் காலும் வந்து போகவே இல்ல. டிக்கெட்டும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ எப்படி சாமி கும்பிட்றதுன்னு தெரியல. அ அது கொரோனாக்கு அப்புறம் வந்துட்டு இப்ப தான் வந்து சாமி கும்பிட போறாரு. அதனால அவரு மனசுக்குள்ள வந்து ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல வந்து கண் கலங்கி போய் நின்னு அந்த இடத்துல படுத்திருக்கும்போது வந்துட்டு, அங்க ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல, அந்த இடத்துல படுத்திருக்கும்போது வந்து, அ ஒருத்தர் வந்துட்டு, என்னாச்சு என்னன்னு கேட்குறாரு. அந்த ஒரு கலக்கத்திலேயே அப்பா சாப்பிடவும் இல்ல. அந்த இடத்துல அவரு கேட்குறப்போ வந்து, அப்பா வந்து இந்த மாரி சொல்றாரு. அவர் வந்து எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான். ஸோ அப்படி சொல்றப்போ, அவர் உடனே என்ன சொல்றாருன்னா வந்து, "நாங்க பார்த்துக்குறோம். நீங்க எங்க கூடயே வாங்க. அப்படி அவங்கள மிஸ் ஆனாலும் பரவால்ல. அங்கங்க போய் நின்னு சொல்லிட்டு, சாமி பார்த்துட்டு, நீங்க வர்றப்போ நாங்க வந்து எங்க ஊருக்கு பக்கத்துலனால அங்க இறக்கி விடுறோம். அங்கருந்து நீங்க உங்க ஊருக்கு போய்க்கோங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்புறம் அப்பாவ சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. சாப்பிடலன்னு அப்பா சொல்லல. மழுப்புறாங்க. அத வச்சு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்பா சாப்பிடலைங்கிறத. அப்புறம் வந்து வாங்கிட்டு வந்து அவங்களே அவங்களோட காசுல வாங்கிட்டு வந்து, அப்பாவுக்கு வந்து ஒரு தோசை வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. அதுக்கு அப்பா திருப்பி காசு குடுத்தப்போ, அவங்க திருப்பி காசு வாங்கிக்கவே இல்ல. அவங்க வாங்கிட்டு அவங்க கூடயே இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கிட்டு, காலையில எந்திரிச்சு அவங்க கூட வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்பா. அந்த அண்ணாக்கு கூட வந்தவங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்பவும் நாட் ரீச்சபிள்ல தான் இருந்துச்சு. மொபைல் ரீச் ஆகல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்பாவோட அந்த கலக்கத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டு, அவங்க போற பக்கம் எல்லாம் வந்துட்டு அப்பாவோட பேர் கேட்டுட்டு, அவங்க பேர சொல்லி "சாமி வரீங்களா? சாமி வரீங்களா?" அப்படின்னு சொல்லி ஃபுல்லா வந்து மேல சாமி பார்க்குற வரைக்கும் வந்து அந்த மாரி கேட்டுட்டே போனாங்க. ஏன்னா வந்து அவர் ஆல்ரெடி கலங்கி போய் நிக்கிறாரு. அந்த இடத்துல வந்துட்டு நம்மளும் வந்து அந்த மாரி விட்டுட்டு போயிறக்கூடாது. அவர் அந்த மாரி ஃபீல் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, போற வரைக்கும் கைய புடிச்சுட்டு நம்ம நடக்க முடியாது. ஏன்னா அங்க பெருவழியில நடக்கிறப்பலாம். அதனால வந்து "சாமி வரீங்களா? சாமி வரீங்களான்னு" அப்படின்னு கடைசி வரைக்கும் கேட்டுட்டு போய், அப்பாவ நல்லபடியா வந்து சாமி கும்பிட வச்சு, கீழ கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து, அப்பா கூட வந்தவங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லி, அப்புறம் வரும்போது அப்பா வந்து யார் கூட போனாரோ அவங்க கூடயே வந்துட்டாரு. இந்த இன்சிடெண்ட்ட வந்து நான் ஏன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நெனச்சேன்னா, இந்த மாரி நெறைய பேர்த்து கூட நீங்க போவீங்க. நெறைய பேர் சபரிமலைக்கு போவீங்க.
சின்ன பசங்க எல்லாமே வந்து சீக்கிரம் வந்துட்டு அ வயசுக்கு தகுந்த மாரி சீக்கிரம் ஏறிடுவீங்க. இந்த மாரி வயசானவங்க கூட கொஞ்சம் போகும்போது, அவங்க கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கேர் பண்ணி போங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு விரும்பினேன். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து அப்பா இப்பவும் சொல்லுவாரு. அதே மாதிரியே எங்களுக்கும் சரி, எங்க வீட்ல எல்லாருக்குமே சரி, நாங்க அப்படிதான் ஃபீல் பண்றோம். என்னன்னா, அப்பா கலங்கி போய் நிக்கிறப்போ, அ ஏன்னா கலங்குறது அந்த கடவுளுக்கு தெரியாமயா இருக்கும். அப்படி நிக்கிறப்போ, "நான் இருக்கேன், நான் இருக்கும்போது நீ ஏன் இவ்ளோ பயப்படுற? வா நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை. அவர் தான் கடவுள். அவர் தான் ஐயப்பன். அப்படிதான் வந்து நின்னு கூட்டிட்டு போனாரு. அது நாங்க தீர்க்கமா நம்புறோம். அதனால இந்த மாரி யார் கூடயாவது போனீங்க அப்படின்னா, வயசானவங்க கூட போனீங்கன்னா, அவங்கள கொஞ்சம் பார்த்து நீங்க கூட்டிட்டு போய் நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வாங்க. இதோட நான் வந்து இதுதான் சொல்லணும்னு நெனச்சேன். நான் சொல்லி முடிச்சுட்டேன். நல்லபடியா வந்து இந்த வீடியோவ பாருங்க. இதே மாரி என்னோட சேனல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸையும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.